இபிஎஸ்க்கு எதிரான அவதூறு வழக்கானது 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இபிஎஸ்க்கு எதிரான அவதூறு வழக்கானது ஜூன் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது நீதிமன்றம். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இபிஎஸ்க்கு எதிரான அவதூறு வழக்கு ஜூன் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறாரும். பேசலாம் மதியழகன், முழு விவரங்கள். நாடாளுமன்ற மக்களவை தேர்தலின் பொழுது மத்திய சென்னை திமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய தயநிதி மாறன், அவர் ஏற்கனவே எம்பியாகவும் இருந்தவர். அவர் குறித்து சில கருத்துக்களை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். அதாவது திமுக வேட்பாளர் அவருடைய சொந்த நலனுக்காக போட்டியிடுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள அவர் நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதியில் கிட்டத்தட்ட 75% நிதியை செலவே செய்யவில்லை என கூறியிருந்தார். இந்த விவகாரத்தில் உண்மைத்தன்மையை ஆராயாமல் எடப்பாடி பழனிசாமி பேசிய இந்த பேச்சு உண்மைக்கு புறம்பானது. மக்கள் மத்தியில் தனக்கு இருக்கக்கூடிய நற்பெயருக்கு எடப்பாடி பழனிசாமி களங்கம் விளைவித்திருக்கிறார். எந்த ஆதாரங்களும் இல்லாமல் அவதூறு பரப்பியுள்ள அவர் மீது அவதூறு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய சென்னை நாடாளுமன்றத்தினுடைய திமுக வேட்பாளர் தயநிதி மாறன் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த அவதூறு வழக்கு நடைமுறையின்படி எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகி இருந்தார். அப்பொழுது அவரிடம் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் வழங்கப்பட்டன. அதாவது இது போன்று உங்களுக்கு எதிராக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறி அவரிடம் அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூன் மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இபிஎஸ்க்கு எதிரான அவதூறு வழக்கானது ஜூன் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மதியழகன், அதே போல இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன, அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். இந்த வழக்கினுடைய மூல காரணமே தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் பொழுது மத்திய சென்னையினுடைய திமுக வேட்பாளர் தயநிதி மாறன் குறித்து சில தகவல்களை குறிப்பிட்டிருந்தார். அதாவது அவர் தயநிதி மாறன் சொந்த நலனுக்காக செயல்படுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக அவருக்கு வழங்கக்கூடிய தொகுதி மேம்பாட்டு நிதியில் 75% அவர் செலவே செய்யவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பேச்சு என்பது தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இருக்கிறது. அவதூறாக தவறான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். மேலும் எந்த விதமான உண்மை தன்மையையும் ஆராயாமல் தான் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு கருத்துக்களை கூறி மக்கள் மத்தியில் தனக்கு இருக்கக்கூடிய நற்பெயருக்கு களங்கம் விளைவித்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் தயநிதி மாறன் அவர்கள் இந்த மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் இந்த மனுவில் பொறுத்த வரைக்கும் அவர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 95% மேல் செலவு செய்திருப்பதாகவும் கூறி அதற்கான ஆதாரங்களையும் தாக்கல் செய்தார். அது மட்டுமில்லாமல் எடப்பாடி பழனிசாமி மீது குற்றவியல் அவதூறு வழக்கு பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்திய தண்டனை சட்ட பிரிவின் கீழ் இது சிவில் அவதூறு வழக்காக தாக்கல் செய்யப்படாமல் குற்றவியல் அவதூறு வழக்காக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பொதுவாக தாக்கல் செய்யப்படும் பொழுது சம்பந்தப்பட்ட எதிர்மனுதாரர், அதாவது யார் மீது குற்றம் சாட்டி மனு தாக்கல் செய்யப்படுகிறதோ அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும். அதுதான் வழக்கமான நடைமுறை. அந்த வகையில் தான் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் ஆஜராகி இருக்கிறார். வழக்கு தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.